நான் தான் அந்த வாள் பேசுகிறேன். பேதுருவின் இடையில் பேசாமல் படுத்திருந்தேன். உடையை விற்றேனும் உடைவாள் வாங்கென்று இயேசு சொல்லியிருந்தார். கூறிய இயேசுவின் கூற்றுப்படி கூறிய முகத்தோடு நான் விழித்திருந்தேன். கெத்சமனேயின் துயிலும் மௌனத்தை அவசர சத்தம் வந்து அதட்டி எழுப்பியது. வாளோடும் தடியோடும் வன்மத்தின் கால்கள் வேந்தனை நோக்கி விரைந்தன. யூதரின் ராஜா அமைதியாயிருந்தார். யூதாஸ் கூட்டம் ஆவேசம் காட்டியது. உரைக்குள் இருந்ததால் வெறும் சத்தங்கள் மட்டுமே என் கைப்பிடி காதுகளில் எட்டி பார்த்தன. திடீரென ஒரு முத்தத்தின் சத்தம் மிதந்து வந்தது. ஓ, அன்பின் சந்திப்பு என அமைதி காத்தேன். திடீரென ஒரு கரம் என்னை உருவியது. இருட்டுக்குள் தீப்பந்தங்களின் மெல்லிய ஒளியில் நான் கண் கசக்கினேன். இன்னும் புலராத தருணத்தில் உலராத குருதிக்காய் நான் வீசப்பட்டேன். கழுத்துகளை பதம் பார்க்கும் எனக்கு கிடைத்தது ஒரு காது மட்டுமே. வாள்களின் தேசத்தில் காது வேட்டை என்பது அவமானம், உயிர் வேட்டை மட்டுமே வெகுமானம். நான் தலை குனிந்தேன். மறுபடியும் வீசுகையில் தலைதனை துண்டாக்க வேண்டும் என தீர்மானம் எடுத்தேன். எதுவும் நிகழவில்லை. கீழே விழுந்த காது கர்த்தரின் கரங்களில் இருந்தது. முடமான மால்கு முனகிக் கொண்டிருந்தான். இயேசு அவன் காதுகளை குணமாக்கினார். வீழ்த்துவதே வெற்றி என்றிருந்த எனக்கு சுகமாக்குதல் சுமையாய் தோன்றியது. கைப்பற்றுதலே வெற்றி என்றிருந்த எனக்கு கையளித்தலே வெற்றி என இயேசு காட்டித் தந்தார். வாளெடுப்போன் வாளால் மடிவான் என்றார். வாளை உரையில் போடு, வாழ்வை இறையில் தேடு என்றார். நான் குருதி துளிகளோடு மீண்டும் உரையின் இருட்டு அறைகளில் இறங்கினேன். சிலுவை இயேசுவின் குருதியால் கழுவப்பட்டது. நான் எதிரியின் குருதியால் தழுவப்பட்டேன். எதிரியை நேசிப்பது எப்படி என இருளின் தளத்தில் வெளிச்சப்பாடம் எடுத்தார் இயேசு. நான் வாளாயிருந்தேன், வாளாவிருந்தேன். ஒலிவ மலையில் இன்னும் ஒரு போதனை செயல் வடிவம் பெற்றது. சிலுவையை சந்திக்கும் போது என்னை இனிமேல் உதாசீனப்படுத்த முடியாது. நான் மன்னிப்பை போதித்த உலோக கொடி.